அப்ப இந்த பாருங்க இது ஒரு சைக்கிள். அதாவது சிக்கிங் அதாவது பாத்தீங்கன்னா சிக்காடியன் ரிதம்ல ஸ்லிப்பிங் பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு கடிகாரத்துல சுத்துது. அது எதனால சுத்துது? எந்த கடிகையில சுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா செரோட்டோனின் மெலட்டோனின் கடிகாரத்துல அது சுத்துது. அப்ப அது போல இன்னும் பல கடிகைகள் இருக்கு. இப்ப நீங்க சாப்பாடு உள்ள திணிச்சீங்கன்னா வாயுவுக்கு கொண்டு போய் அதை மென்று போகும்போது அது வெவ்வேறு நிலைகள்ல உங்களுக்கு சுரப்பிகள் சுரந்து வெவ்வேறு கிளாக் சிஸ்டம்ல அது இயங்க ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு இதெல்லாம் வந்து பிறகு எப்படி தமிழர்கள் செய்தார்கள் அது கணித முறை மிக அருமை. அதுதான் சித்த மருத்துவம். அந்த அருமையை தான் நம்ம பார்க்கணும். அப்ப தமிழர்கள் வந்து எவ்வளவு நுட்பமாக அறிவியல் வழி சார்ந்தே வந்து சமயத்தையும் வாழ்க்கையும் எல்லாவற்றையும் நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்து அறிவியலையே வந்து வாழ்க்கையாக வந்து வைத்து சிந்தித்திருக்கின்றார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி நம்ம போகும் பொழுது இந்த இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதுவரை காலம் அப்படின்ற அந்த காலம் டெம்போரல் அப்படின்ற ஒரு பொழுது அப்படின்ற அந்த வார்த்தை சொல்ல வந்து நான் டெம்போரல் என்ற வார்த்தையில பிணைக்கிறேன். அருமையான சொல். இதெல்லாம் சொல்லாய்வுகள் பிறகு பார்ப்போம். ஆனா இந்த டெம்போரல் அப்படின்ற ஒரு இது வந்து அகக்காலத்தினுடைய வடிவாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நன்றாக பாத்தீங்கன்னா அகக்காலம் வந்து உடலோடு இங்க இருக்கக்கூடிய கிளாக் சிஸ்டத்தையும் அது எடுக்கணும். அடுத்தது உயிர் புலத்தினுடைய ஒரு புலத்தையும் அது தொடணும். இந்த காலம் வந்து இந்த நெறி வந்து ஒரு நாடி இதுக்குதான் உயிர் நாடி அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இப்ப இது எனக்கு புரியலையே நாடினா என்ன பால்ஸ் இப்ப கையில பாக்குறீங்களா பால்ஸ் அத முதல்ல அதை நாடியா வச்சுக்கோங்க. அது அது பிறகு இதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்ப நாடி வந்து பால்சஸ் பாருங்க உங்களுடைய நரம்புகள் எல்லாம் இயங்குது எது ஒரு துடிப்பு ஹார்ட் துடித்து கொண்டிருக்கு அதாவது உங்களுடைய இதயம் துடித்து கொண்டிருக்கு என்ன துடிப்பின் அடிப்படையில அததான் நம்ம வந்து பிள்ளைங்க குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது சொல்லுவேன் திருச்சிற்றம்பலம்னு சொல்லும் பொழுது இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் பாருங்க என்னுடைய இதயத்தில் துடித்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லுங்க பிள்ளைங்க அப்படியே அந்த வார்த்தை சொன்னோடே தெரியும் இறைவன் என் உள்ளத்தில் திருச்சிற்றம்பலத்தில் என்னுடைய இறைவன் ஆடிக்கொண்டிருக்கின்றான் எப்படி ஆடுதலை நீங்க உணர்கின்றீர்கள் என்றால் உடனே குழந்தைகள் சொல்லுங்க இதை பாருங்க என்னுடைய ஹார்ட் துடிக்குது ஐயா என்னுடைய பாருங்க என்னுடைய இதயம் துடிக்கின்றது அங்கே இறைவன் ஆடிக்கொண்டிருக்கின்றான் அப்ப அந்த பரவசம் அவங்களுக்கு ஏற்படும் இறைவன் என் உள்ளே துடித்து கொண்டிருக்கின்ற நாடியாக உயிர் நாடியாக துடிக்கின்றார் அண்டத்தில் வந்து பெரும் அசைவுகளாக இருக்கின்ற அண்ட நாடியாக விலகுகின்றார் அப்படின்னு குழந்தைகளுக்கு இதெல்லாம் நமக்கு புரியணும் முதல்ல எப்படி இறைவனுடைய அசைவுகள் இருக்கின்றன அப்படின்னு அப்போ இது அகக்காலத்தினுடைய உயிர்காலமாக மாறும் அப்படின்னு சொல்லி அடுத்தது இதை நான் வந்து மிக சுருங்க சொல்லி முடிக்கிறேன் இது மிக விரிவான பாடம் எனக்கு இன்றைக்கு இது விரிக்க முடியாது மன்னிக்கணும் நான் மீண்டும் இது சொல்லிடுறேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இது வந்து ஆழமான பாடம் மீண்டும் இதை சொல்லி முடிக்கிறேன் நிலம் என்பது என்ன அப்படின்னா அண்ட நாடியை விளக்குவது அதாவது நிலம் இந்த வாரம் என்பது நிலத்தை குறிப்பது எப்படி சொல்றீங்க அந்த கேள்வி எப்போதும் மனசுல கேட்கணும் வாரம் என்பது நிலம் இது வந்து முதல்ல நான் அண்ட நாடின்னு சொல்லிடுறேன் இது முதல்ல உள்ள வாங்கிக்கங்க இது வந்து அண்ட நாடி இது உயிர் நாடி கரணம் உயிர் நாடியை காட்டும் இந்த கரணம் வந்து வெளி உங்களுடைய இதுக்கு வந்து நீங்க முதல்ல உங்களுக்கு பஞ்சபூத அறிவியலை விளக்கணும் இது பஞ்சபூத அறிவியல் நன்றாக எப்படி வந்து இருக்கு அப்படின்றத இன்னும் உங்க வாழ்க்கை உங்களுக்கு நான் கொண்டு வரணும் அந்த உடம்பை பற்றிய ஆய்வுகள் இதெல்லாம் செய்யதான் இவ்வளவு இருக்கா அப்படின்னு புரியும் ஆனா இதை வந்து சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன் கரணம் என்பது உயிர் நாடியை காட்டும் இது அண்ட நாடியை காட்டும் இது நீர் அப்படின்னு முதல்ல திதி பாத்தீங்கன்னா எப்படி இழுக்கும் அப்படின்னு நீரையே மாத்தும் இதுதான் நீர் திதி அப்படின்றது இந்த லுனாடே என்ற கருத்தே வந்து நீரினுடைய சுழற்சியை காட்டுவதனால் இது கபம் இது பித்தம் இது வாதம் இது ரொம்ப பேருக்கு புரியாது என்ன யோகம் அப்படின்னு சொன்னீங்க யோகம்ன்ற கருத்தை இது வரைக்கும் நான் பார்க்கலையே இது எப்படி வழியாக திடீர்னு மாறிடுச்சு இது புரியலையே யோகத்துக்கு விளக்கம் எங்க இருக்கு அப்படின்ற கேள்வி வரும் இது வந்து ஒரு நுட்பமான அறிவியலை குறிப்பது இது 27 ஓகம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்றத பார்த்து 27 நட்சத்திரங்களினுடைய முழு ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தோம் இந்த 27 நட்சத்திரங்கள் திடீர்னு எப்படி வழியாக மாறியது அப்படின்ற ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கும் நான் வந்து இதை வந்து பிறகு 27 வகை நாடிகள் அப்படின்னு சொல்லப்படும்